எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களை 2026ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த மே மாதம் என்பது பராபவ சித்திரையினுடைய பிற்பகுதி மற்றும் வைகாசியினுடைய முற்பகுதி அமைந்தது. சரி, சித்திரை என்றாலே என்ன? சூரியன் உச்சம் பெற்று இருப்பது. சூரியன் உச்சம் பெற்று புதனோடு இணைந்து புத ஆதித்யத்தோடு துவங்குகிறார். இது 6ஆம் இடத்திலே நிகழ்கிறது. ஆகையினால் 6ஆம் இடத்திலே இந்த நிபுணத்துவ யோகம் இருக்கிறது. கடன், வம்பு, வழக்கு இவற்றிலிருந்து சாத்வீகமாக தப்பித்து வருவதற்கு இந்த நிலையை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆகையினால் ஒரு வெற்றிக்கான வழியை தருகிறது. அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருப்பது என்பது பஞ்சமா புருஷ யோகங்களில் மாலவியா யோகத்தினுடைய அற்புதத்தை தருகிறது. இது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சியை தருவதாக இது அமைந்துவிடும். அப்படி ஒரு அற்புதம். மேலும் மாதத்தினுடைய கடைசியிலே அஷ்டம நிலையில குரு, சுக்கிரன், புதன் இணைவது கஜலட்சுமி யோகத்தோடு மிக பெரும் அற்புதங்களை எல்லாம் செய்யும். ஆனால் இந்த இணைவிலே இது தேவகுரு மற்றும் அசுரகுரு அஷ்டம நிலையில இணைவது ஒரு விஷயத்துல மிக கவனமாக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். ஆண் பெண் விஷயங்களில ஏதேனும் தேவையில்லாத ஒரு உறவு என்பது ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் தந்துவிடும். அந்த அசிங்கம் அவமானம் என்பதற்குத்தான் சமஸ்கிருதத்திலே பராபவ என்று பெயர். இந்த தமிழ் ஆண்டிற்கே பேர் பராபவ. ஆகையினால் அந்த பராபவத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் பராபவ என்பதை பிரித்து பார்க்கும்போது இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதத்தை பெற வேண்டும் என்றால் அசிங்கம் அவமானத்தை தந்த விஷயங்களிலிருந்து பரிகாரப்படுத்தி பதுசாய் வெளியேறுவதற்கு இது உத்தமமான மாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தை பொறுத்தவரை பொதுவிலே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். திறமைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். கேரக்டர்லெஸ்ஸாக ஏதேனும் செய்தால் சிக்கல் தரக்கூடியதாக இந்த மே 1 துவங்கும் போதே 5 ராசிகளில் கிரகங்கள் அமைந்து இருப்பது என்பது பாச நபாச யோகங்களிலே பாச யோகம். அதனால் சிக்கல் வரும். தவறு செய்தால் தண்டனை என்பது இருக்கும். காரணம், எந்த விதமான விஷயத்திலும் உக்ரம் என்று இருந்தால் அது சிக்கலை தரும். 5ஆம் இடத்திலே சனி செவ்வாய் கூட்டு. இந்த கூட்டு என்பது 11ஆம் இடத்தின் மீது பார்வை. ஆகையினால் பூர்வ ஜென்ம புண்ணியங்களினுடைய கர்ம வினையின் நற்பயன்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் நேர்மறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். தைரியம் இருக்குமா, தன்னம்பிக்கை இருக்குமா என்றால் இருக்கும். காரணம் என்னவென்றால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் இந்த காம்பினேஷன், இந்த இணைவு மற்றும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அஷ்டம குருவாக இருந்தாலும் கூட ஒருவரோடு ஒருவர் சனி மற்றும் குரு அந்த கேந்திர தொடர்பு பெறுவது என்பது ககல யோகம். தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவது வெற்றியை தரும். அதிலும் நேர்மையோடு இருந்து விட்டால் உங்களை அசைக்க முடியாது. குரு செவ்வாய் இதே நிலையில இருப்பது என்பது சங்க யோகத்தை தருகிறது. இதனால் நல்ல குழந்தை வரும், நல்ல வாழ்க்கை துணை என்று சிறப்பு. வாழ்க்கை துணைக்கு நிச்சயம் சிறப்புகள். அவருக்கு இனிமையான விஷயங்கள் எல்லாம், போகத்திற்கான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிரன் 7ஆம் இடத்திலிருந்து ஆட்சி பெற்று தூங்கக்கூடிய அமைப்பை தருகிறது. தர்ம கர்மாதிபதிகள் சூரியன் மற்றும் சந்திரன் இந்த மாத துவக்கத்திலேயே இருக்கக்கூடிய இந்த இணைவு என்பது நீங்கள் கடமையை சரியாக செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பை தருகிறது. புதன் பகவான் உங்களுடைய இந்த அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய விஷயத்துல திடீரென்று ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது புதன் பகவான். ஆகினால் அந்த புதன் இருக்கக்கூடிய நிலைகளிலே பார்க்கும்போது மாத துவக்கத்திலே விபரீத ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புத நிலையிலே புதன் அமைந்திருப்பது மேலும் சிறப்பு. ஏப்ரல் மாதம் 27 துவங்கி மே 23 வரை அந்த சிறப்புகளை தரக்கூடிய புதன் அஸ்தங்கதமாகி இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. புதன் அந்த அஸ்தங்கத நிலையிலே பயணப்படக்கூடிய காரணத்தினால் சற்று உங்களுடைய வாழ்க்கையிலே சூரியனுக்கு பின் இருக்கக்கூடிய நிலை. ஆகையினால் எல்லா விஷயங்களிலுமே திடீர் முடிவுகள் எல்லாம் எடுக்கக்கூடாது. பெரிய முடிவுகளை மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே ஓரளவிற்கு நல்ல ஆலோசனையின் பேரில் எடுப்பது சிறப்பை ஏற்படுத்தும். சரி, பாக்கியம் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் 8ஆம் இடத்திலே குரு இருக்கக்கூடிய காரணத்தினால் பெரிய அளவிற்கு அதிர்ஷ்டங்களை எதிர்பார்க்க கூடாது.
ஓவர் கான்பிடன்ஸ், அடுத்தவர்களை நம்புவது, ஏதேனும் ஒரு இழி செயல்கள் மூலமாக ஒரு உறவு பலம் பெறலாம் என்று நினைப்பது, இவையெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வாழ்நாள் முழுக்க சிக்கலை தரக்கூடிய சில விஷயங்களை இந்த மாதம் தந்துவிடும். கவனம். குறுக்கு வழியிலே பணம் சேர்க்கலாம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. லாட்டரி டிக்கெட் வாங்குகிறேன் ஏனென்றால் தமிழகத்திலே சட்டவிரோதம். வெளியூர் சென்று வாங்கினாலும் கூட காசுக்கும் விரோதமாக நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதனால் அவற்றிலெல்லாம் நம்பக்கூடாது. உழைப்பிற்குத்தான் உன்னதம், விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றியை தருமே தவிர குறுக்கு வழியெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக அசிங்கம், அவமானத்தை தரும். காரணம் பராபவ ஆண்டு. சனி பகவான் மே 17 புஷ்யன் என்ற தேவதை ஆளக்கூடிய நட்சத்திரமான புதனினுடைய ரேவதி நட்சத்திரத்திற்கு செல்லும் போது, புதன் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே ஆட்சி, உச்சம், சுபர் தொடர்பு, பார்வை இருந்தால் மிக அற்புதமாக இருக்கும். எது எப்படி இருந்தாலும் தொழிலிலே ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தரும். அதற்கு நல்ல விஷயங்களை நாடி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் அகற்றி, அதாவது அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய விஷயங்களை அகற்றினால் வெற்றியை தரும். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது புஷ்ய நட்சத்திரத்திலே புஷ்யனினுடைய புதன் ஆளும் நட்சத்திரமான ரேவதியிலே சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், அந்த நட்சத்திர பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றிய தனி பதிவை உங்களுக்காய் கணித்து வைத்திருக்கிறேன், தருவேன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனை ஆன் செய்து வைத்திருக்கும் போது நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். ஆகையினால்தான் அன்போடு வேண்டுவது, சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தாருங்கள் என்று. குடும்ப வாழ்க்கையிலே பொறுத்தவரை சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு, 3ஆம் நபர் தலையீட்டினால் ஏதேனும் சில சிக்கல் வருவதற்கான வாய்ப்பு, 4ஆம் வீட்டிலே ராகு இருப்பதால் வீடு சார்ந்த பராமரிப்பு செலவு, ஏதானும் அழகுபடுத்துகிறேன் என்ற செலவு, அலைச்சல் இவை இருக்கும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதுதான் மிக அவசியம். தேவையற்ற பேச்சு, வீண் விவாதங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சுபகாரிய பேச்சுக்களை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைப்பது சிறப்பை ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையிலே தேவையற்ற ரிஸ்க் எடுப்பது எல்லாம் ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் நேர்மறையான உறவுகளில் ஈடுபடுவது மட்டும் சிறப்பு. காதல், உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டிலே சனி பகவான் பஞ்சம சனியாக அமர்ந்து அதனோடு செவ்வாயோடு இணைந்த மாதமாக மே மாதம் துவங்குகிறது. செவ்வாய் மே 10, 11 வாக்கில்தான் அவர் ஆட்சி பெற்று 6ஆம் நிலைக்கும் செல்வார். ஆகையினால் காதல் உறவுகளிலே சிறிய சிக்கல்கள் அல்லது தாமதம் ஏற்படலாம். இந்த மாதம் காதல் உறவுக்கு முதல் பாதியை விட 2ஆம் பாதி ஓரளவிற்கு சிறந்ததாக இருக்கும். உங்கள் துணை அல்லது காதலரோடு தேவையற்ற சந்தேகம், தேவையற்ற கோபம், தேவையற்ற ஈகோ இவையெல்லாம் நிச்சயம் ஏதோ ஒரு பிரிவு அல்லது ஒரு சற்று தற்காலிக பிரிவையாவது ஏற்படுத்திவிடும். கவனம். பணம் அல்லது பொருளாதாரம் அல்லது நிதி என்று பார்க்கும்போது இந்த காலம் என்பது சற்று நெருக்கடியாக இருப்பதற்கு வாய்ப்பு. அஷ்டம குரு மருத்துவ செலவு அல்லது சுப விரயங்களுக்கான செலவு செய்யக்கூடிய அமைப்பு. குரு அவர் 2ஆம் வீட்டின் அதிபதி, 7ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பது என்பது எத்தனை பிரச்சனை என்றாலும் ஒரு அனுகூலத்தை தந்துவிடும். அதோடு மாத துவக்கத்திலே 7ஆம் வீட்டிலே 7ஆம் அதிபதி ஆட்சி. ஆகையினால் ஒரு நிம்மதி பெருமூச்சு என்பது இருக்கும். சனியின் செல்வாக்கால் சில விஷயத்தை நேர்மறையாக செய்யாமல் மறைமுகமாக செய்வது அல்லது எதிர்மறையாக செய்வது சிக்கலை தரும். ஏனென்றால் 2ஆம் இடத்துல சனியினுடைய 10ஆம் பலம் பொருந்திய பார்வை, குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால சிறு சிக்கலை பெரிதாக்கி கொள்ளக்கூடாது. கவனம். தொழில், வியாபாரம், வேலை என்று பார்க்கும்போது 10ஆம் வீட்டிலே கேது அமர்ந்திருப்பதால் பார்க்கும் வேலையிலே ஏதோ ஒரு அதிருப்தியோ அல்லது ஒரு சலிப்போ ஏற்படலாம். இந்த வேலையை விட்டுவிடுவது என்ற மனதிலே ஒரு எண்ணம் எழலாம். அப்படியெல்லாம் ஒரு வேலை, புது வேலை கிடைக்காமல் இருக்கும் வேலையை விடுவது என்பது புத்திசாலித்தனம் ஆகாது. புதன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பார்க்கும்போது மாதத்தினுடைய கடைசியில் தான் நீங்கள் ஏதேனும் ஒரு முடிவு வேலை சார்ந்து எடுக்கலாமே தவிர மாதத்தினுடைய பெரும்பகுதியில வேலை இருக்கும் வேலையை எப்படி சரியாக செய்து நற்பெயர் வாங்குவது என்று பார்க்க வேண்டும். வேலையில இருப்பவர்களுக்கு மாதத்தினுடைய முதல் பாதி ஓரளவிற்கு நன்றாக இருக்கும். அதே சமயத்துல 2ஆம் பாதி ஒரு நீங்கள் நினைத்த அளவிற்கு இல்லை என்றாலும் கூட சராசரியாக இருக்கும். ஏதேனும் கவனக்குறைவாக வேலையில ஈடுபட்டால் அது சற்று சிக்கலை தரும். தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் வியாபாரிகளுக்கு. கூட்டாளிகள் வரவு செலவு கணக்கிலே கவனமாக இருக்க வேண்டும். சரியான கணக்குகள் இல்லை என்றால் அது சிக்கலில் சென்று
பிரச்சனையில் சென்று முடியக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்திலே ராகு. ஆகையினால் மன சஞ்சலம் இருக்கும். இருப்பதை விட்டு விட்டு பறப்பதை பிடிக்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். இது மாணவர்களுக்கும் பொருந்தும். கல்வியில் எந்த நிலை, ஆரம்ப கல்வி, பள்ளி கல்வி அல்லது உயர்கல்வி அல்லது உயர்கல்விக்கு அடுத்து ஆராய்ச்சி கல்வி என்றாலும் கூட கவனக்குறைவு, காதல், கவனச்சிதறல் இவையெல்லாம் கல்வியிலே உங்களுடைய மதிப்பெண்ணை குறைக்கும். அதனால் வாழ்க்கையிலே மதிப்பான விஷயங்களை அடைவதற்கான அந்த குவாலிட்டிஸ் குறைந்து விடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. அதிலே கவனம். செல்போன், இணையம் மற்றும் சமூக வலைதளங்களிலே நேரத்தை வீணாக்காமல் கல்வியில ஈடுபடுவது நல்லது. உடல் நலம். அஷ்டம குருவினுடைய தாக்கத்தினால் உடல் சோர்வு, அசதி, வயிறு வலி இது போன்றவை இருக்கக்கூடிய வாய்ப்பு. சரியான நேரத்திலே தூங்குவது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, வாகனங்களை இஷ்டத்திற்கு அதாவது சட்டத்தின்படி ஓட்டாமல் ஒரு பந்தா செய்கிறேன் என்று ஓட்டுவது, தனக்கு தெரியும் என்று ஏதேனும் ஒன்றை இழுத்து போட்டு செய்து சிக்கலில் ஈடுபடுவது, பொய் புரளில் ஈடுபட்டு மனதை சஞ்சலப்படுத்திக் கொள்வது, இந்த பயம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒரு பயத்தை தந்து கொண்டே இருப்பார். அதிலிருந்து வெளிவருவதற்கு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்ட நாட்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் மே 2, 3, 7, 8, 12, 13, 21, 22, 26, 27, 30 இந்த நாட்களிலே முக்கிய பணிகளை மேற்கொள்வதும் திட்டமிட்டு ஒரு செயலை செய்யும் போது நன்மையும் தரும். சந்திராஷ்டம நாட்களிலே புதிய விஷயங்களை தவிர்ப்பது, பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது, ஆற்றல் உபகரணங்கள் மின்சாரம் அல்லது நெருப்பு சார்ந்த எனர்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் பயன்படுத்தும் போது கவனமாக இருப்பது மிக முக்கியம். சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் 18/5/2026 10:05 PM இரவு 10 மணி முதல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதல் மே 20 10:39 PM வரை சந்திராஷ்டம் ஆகையினாலே 19, 20 ஆகிய நாட்கள் முழு பூரண சந்திராஷ்டம நாட்கள். கவனம். குருவினுடைய வழிபாடு வியாழக்கிழமைகளில தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம், கொண்டை கடலை, நெய் தீபம் ஏற்றி வழிபாடு அல்லது அருகிலுள்ள சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்வது. பைரவர் வழிபாடு குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி காலங்களில் கால பைரவருக்கு செவ்வரளி அல்லது செம்மை நிற மாலை பூ மாலைகளை வாங்கி சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இந்த மரண பயத்தை கேதுவின் காரணமாக ஏற்படக்கூடிய மரண பயத்தை நீக்கும். செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் வழிபாடு, அதோடு கூட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது அல்லது உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேளையிலே செவ்வாய்க்கிழமையிலே விளக்கேற்று வழிபாடு உங்களுக்கு மேலும் பிரச்சனைகளிலிருந்து விலகி சிறப்பை ஏற்படுத்தும். அன்பு நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவை மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் இருந்தாலும் சரி அல்லது ராசி விருச்சிகம் லக்னம் வேறு எதுவாக இருந்தாலும் பொதுவில் இந்த பலன்கள் பொருந்தி வரும்படியாக கணித்தும் தொகுத்தும் தருகின்றேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.